ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், காலங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு இல்லையா. ஸோ அப்ப இதுல நமக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு பேச முடியும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பதில் கொடுக்க முடியும். அதை காலங்களுக்கு ஏற்ப பதில் கொடுக்க முடியும். அதையும் காலங்களுக்கு ஏற்ப பதில் கொடுக்கணும்னா கன்சிஸ்டண்டா நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ ஒரு டென்சஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டென்சஸ்க்கு ஏற்ற ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அப்ளை பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியும். ஒரு சென்டென்ஸ் அமைக்க ரூல் இருந்தால் போதுமா மேம்னா, ஆப்வியஸாக இருந்தால் போதும். பட் அதே மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் நமக்கு தேவை இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு கனெக்டிங் வேர்ட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல which is indicate not, அதாவது நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் verb ஃபார்ம் எடுக்கும்போது V1, V2 அண்ட் V3. V1 வந்து ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ verb 1, verb 2, verb 3. ஸோ verb 1 என்ன அப்படின்னா பேக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேக்குங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லா இடத்துலையுமே பேக்குங்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது சுட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்த ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணுறாங்க, சுடுறாங்க இல்லையா. ஸோ சுட்டு அப்படிங்கிறது. V2 அண்ட் V3 வரும்போது பேக்டு வரும்போது சுட்டது அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரோஸ்ட்டுங்கிறது வறுக்கிறது, பட் இங்கே பேக்குங்கிறது வந்து சுடுறது இல்லையா. ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் பேக்டு அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி எழுதலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஐவி, யூ, ஹி, ஷி, தே, இட், இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்கு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் ரெடி. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் பார்த்துருவோம். ஸோ என்ன ரூல் பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் ஆர் ஷல், ஃபாலோட் பை நெகட்டிவ்னும் போது இண்டிகேட்ஸ் நாட், தென் பர்ஃபெக்டில் வரும்போது ஹாவ், தென் வேர்ப் ஃபார்மில் வந்து V3. ஸோ V3ங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ரூல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, verb forms, அதாவது verb forms இருக்கு, ஆக்ஷன் verbs அண்ட் ரூல் இருக்கு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் he will not have, V3ங்கிறது baked. ஸோ he will not have baked முடிஞ்சிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், சுட்டு இருக்க மாட்டார். என்ன அப்படிங்கிறது he will not have baked the cake. இப்போ எதை சுட்டிருக்க மாட்டார், கேக்கை வந்து அவர் சுட்டிருக்க மாட்டார். எதுக்காக, ஃபார் அ பர்த்டே. இப்போ அவர் பிறந்த நாளுக்காக என்ன பண்ணிருக்க மாதிரி கேக்கை வந்து சுட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது. அப்போ அவன் ஃபார் அ பர்த்டே, பிறந்த நாளுக்காக. ஸோ பிறந்தநாளுக்காக கேக்கை சுட்டிருக்க மாட்டான். ஸோ இங்கே நான் அவன் இண்டிகேட் பண்ணதால இங்கே மாட்டான்னு கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் அவர் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா மாட்டார் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தே யூஸ் பண்ணாலும் கொடுக்கலாம், இல்லை ஹீல வரும்போதே ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி, ஏஜ் கேடருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டிங்க நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேக் அப்படிங்கிற ரூல் வச்சுட்டு வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.